மனதில் கொண்டு அந்த வார்த்தை தான் கவனிக்கப்பட வேண்டிய வார்த்தை. உங்கள் குடும்ப நலனை மனதில் கொண்டு நீங்க இந்த போராட்டத்தை கைவிடுங்கன்னா என்ன அர்த்தம்னா, நான் உறுதியாக நம்புகிறேன் இந்த போராட்டம் ஒரு எல்லையை தாண்டினால் இந்த அரசு இதற்கு முன்னே எடுத்தது போல மிக கடுமையான நடவடிக்கைகளை கண்டிப்பாக எடுக்கும். ஏனென்றால் பொதுமக்களுக்கு அரசு ஊழியர்கள் மீது மிக கடுமையான கோபம் இருக்கிறது. உங்களுக்கு இருக்குங்க கோபம், பொதுமக்களுக்கு கிடையாது. பொதுமக்களுக்கு தெரிகிறது, பொதுமக்களுக்கு தெரிகிறது இவர்களுடைய இருக்கிற நியாயம். அது மக்கள் டிசைட் பண்ணுவாங்க கோவம் இருக்கா இல்லையான்னு. இவர்கள் வைத்த கோரிக்கையில என்னென்ன கோரிக்கை, ஒரே நிமிஷம் அந்த கோரிக்கையை பத்தி தான் நான் பேச வந்தேன். ஒரு எல்லா கோரிக்கை விடுங்க, ஒரே ஒரு நிமிஷம். அதாவது 7th பே கமிஷன் சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு இருக்கிற மாதிரி எங்களுக்கு கொடுக்கணும்னு சொல்றாங்க. சென்ட்ரல் கவர்மெண்ட் எம்ப்ளாயிஸ்க்கும் ஸ்டேட் கவர்மெண்ட் எம்ப்ளாயிஸ்க்கும் என்ன பெரிய டிஃபரன்ஸ்? அவங்க செய்யற வேலைக்கு எக்ஸ்ட்ரா திறமை தேவைப்படுதா, இல்ல அதுக்கு ஒரு எக்ஸ்ட்ரா சயின்டிபிக் நாலேஜ் தேவைப்படுதா, இல்ல அதிக நேரம் உழைக்கிறார்களா? அதே இன்புட் தான் கொடுக்குறாங்க. அதே இன்டெலெக்சுவல் கெப்பாசிட்டி தான் தேவைப்படுது. அவர்களுக்கு ஜாஸ்தியாக கொடுக்கும்போது அதே சமயத்தில் கேட்கப்படுறதுக்கு எந்த விதமான ஒரு தடையும் இல்லையே. அதே ஒரு கால சூழ்நிலை, சமகால சூழ்நிலையில தானே இருக்காங்க. அதே இன்ஃப்ளேஷன் சென்ட்ரல் கவர்மெண்ட் எம்ப்ளாய்க்கு என்ன இன்ஃப்ளேஷனோ கொஞ்சம் இருங்க சார், பேச விடுங்க சார். மத்திய அரசினுடைய அவங்களோட இன்ஃப்ளேஷனுக்கும் உங்க டைம் வரும்போது பேசுங்க. அவங்களோட இன்ஃப்ளேஷன் அவங்க இன்ஃப்ளேஷன்ல இருக்கும்போது என்ன பண்றாங்களோ அதே இன்ஃப்ளேஷன் இருக்கும்போது தான் இவங்களும் இருக்காங்க. இவங்களோட இரண்டு இதையும் வச்சு இந்த கேட்கறதுல இந்த கோரிக்கை எப்படி ஒரு நியாயமற்ற கோரிக்கை. நான் திருப்பி அதை தான் சொல்றேன். முக்கியமான கேள்வி என்னன்னா, இல்ல நியாயமற்ற கோரிக்கை அநியாயமற்ற கோரிக்கை அதை விட்டுருங்க, அது முக்கியம் கிடையாது. ஆனால் நான் ஆட்சி அதிகாரத்தில் இருக்கிறேன், என்ன யாருமே கேள்வி கேட்க முடியாது, யாரு போராட்டம் நடத்தினாலும் நான் கண்டுக்க மாட்டேன், யார் எப்படி போனாலும் எனக்கு கவலை கிடையாது என்ற அந்த ஆணவ போக்கு நிலவுகிறது. அதற்கு தான் தலைவர் கலைஞர் கடுமையான கண்டனங்களை தெரிவித்திருக்கிறார். உங்களுக்கு ஒரு 2 நிமிடமோ 3 நிமிடமோ உங்களுக்கான பதிலுக்கான நேரத்துல நீங்க மாநில அரசை விமர்சிப்பதற்கான உரிமை இருக்கிறது. ஆனால் முழுவதும் அதை மட்டும் விமர்சிப்பதால் மட்டுமே எந்த பயனும் இல்ல. நான் முடிச்சிடுறேன். கேள்வியினுடைய திருப்பி தெளிவா வைக்கிறேன். என்னுடைய கேள்வி என்பது, இந்த போராட்டத்தில் நியாயம் இருக்கிறது இல்லை அப்படிங்கிறது ஒரு வாதம். நான் அவர்கிட்ட கேட்கிறேன், உங்களுடைய கோரிக்கையில் இருக்கக்கூடிய நியாயங்கள் என்ன, அதை அரசு ஏன் செய்ய தவறுகிறதுன்னு விவாதிக்கலாம். ஆனால் நான் கேட்கறது, இந்த போராட்ட முறை சரியானதா அப்படிங்கிற ஒரு கேள்வி வைக்கப்படுது. அதை நீங்கள் ஏற்றுக்கொள்கிறீர்களா? அதாவது போராட்ட முறைனா இவங்க ஸ்ட்ரைட்டா எடுத்த உடனே போய் முற்றுகை போராட்டம் நடத்தல, மறியல் போராட்டம் நடத்தல, ஸ்டெப் பை ஸ்டெப்பா தான் போறாங்க. நான் சொல்றேன், இதுக்கு முன்னாடி நடந்த ஆட்சிகள், தலைவர் கலைஞர் தலைமையில் நடந்த ஆட்சிகள் எல்லாமே ஃபர்ஸ்ட் கோரிக்கை வந்த உடனே தலைவர் கலைஞர் கூப்பிட்டு வச்சு பேசுவார், அமைச்சர் பேசுவார், ஏதாவதுன்னா உடனே தலைவர் கலைஞரின் ஆட்சியிலே இது போன்ற போராட்டங்கள் இவ்வளவு முக்கியமாக, இவ்வளவு மோசமாக அரசு ஊழியர்களின் போராட்டம் இவ்வளவு மோசமாக சென்று இருக்கிறதா இல்லையா? சென்றதே கிடையாது. கடந்த சுற்றுல வச்ச ஒரு கேள்வி வைக்கிறேன். அரசு ஊழியர்களுடைய போராட்டங்களை கரிசனத்தோடு பார்த்தது தமிழக அரசு. கடந்த திராவிட முன்னேற்ற கழக தலைமையிலான அரசு அப்படிங்கிற வாதங்களை வைக்கப்பொழுதெல்லாம் ஒரு குற்றச்சாட்டு வைக்கிறது. மாணவருடைய போராட்டத்தையும், ஈழத்தமிழர்கள் வாரத்தில் இளைஞர்களுடைய போராட்டத்தையும் திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி எவ்வாறு கையாண்டது அப்படிங்கிறத நீங்க மறந்துட்டீங்களா? இல்ல, அதுதான் நான் சொன்னேன் இல்லையா, ஒவ்வொரு போராட்டத்தையும் குறுந்தகடு விநியோகித்ததற்காக எல்லாம் வீடு புகுந்து தாக்கப்பட்டார்கள். இல்ல, அதுதான் ஒவ்வொரு போராட்டத்தையும் அது மக்களுக்கு ஏற்படுத்தக்கூடிய சாதகங்கள் பாதகங்கள் அவர்களுடைய இது எல்லாத்தையும் ஆராய்ந்து யோசிக்குது. இல்ல, இந்த அரசு யோசிக்கலையே, யோசிச்சிருந்தா இவ்வளவு பிரச்சனை வந்திருக்காது. நீங்க சொல்றீங்கல்ல, ஒரு 2002ல டெஸ்மா எஸ்மான்ற இதை போட்டு 10 லட்சம் ஊழியர்களை கைது செய்து சிறையில் அடைத்து நீதிமன்றம் அவர்களுக்கு தடை உத்தரவு கொடுத்து இவங்க அத்தனை பேரையும் நீங்க ரிலீஸ் பண்ணுங்க, எல்லாம் பண்ணுங்கன்னு சொல்லி உத்தரவு கொடுத்தா நைட்டு 12 மணிக்கு 2 நீதிபதிகள் கதவை தட்டி அதுக்கு தடை உத்தரவு வாங்கிய அரசு தான் இந்த அரசு. காழ்ப்புணர்ச்சியோடு செயல்படுகிறது இந்த அரசு. நான் ஒரு சின்ன இடைவெளிக்கு பிறகு வருகிறேன். நிச்சயமாக இதில் மாணவர்கள் பாதிக்கப்படுகிறார்கள். வருவாய்த்துறை ஊழியர்களுடைய போராட்டத்தினால் சாதாரண வருவாய்த்துறை சார்ந்த பணிகள் பெரிய அளவில் பாதிக்கப்படுவது என்பது சாதாரண மக்கள் தான். இதை அரசு ஊழியர்கள் கவனத்தில் எடுத்துக்கொள்ள வேண்டும் என்ற வாதம் வைக்கப்பட்டால் அதே வாதம் அரசை நோக்கியும் கேள்வியாக வைக்கப்படும். நான் இந்த இடைவெளிக்கு முன்பாகவும் அரசை நோக்கி ஒரு கேள்வியை வீசி எறிந்துவிட்டு நான் இடைவெளிக்கு செல்ல விரும்புகிறேன். சாதாரண மக்கள் பாதிக்கப்படுகிறார்கள், மாணவர்கள் பாதிக்கப்படுகிறார்கள் என்ற அக்கறை அரசு ஊழியர்களுக்கு இருக்க வேண்டும் என்ற கேள்வியில் எந்த அளவிற்கு நியாயம் இருக்கிறதோ அதே அளவிற்கு நியாயம் ஆட்சியாளர்களுக்கும் அரசுக்கும் இருக்க வேண்டும் தானே. மாணவருடைய கல்வி பாதிக்கப்படுவதற்கு இன்னும் எத்தனை நாட்கள் இந்த அரசு அனுமதிக்கப் போகிறது? ஏன் இவர்களை அழைத்து குறைந்தபட்சம் பேச்சுவார்த்தையின் மூலமாக ஒரு சுமூக தீர்வை எட்டுவதன் மூலமாக விரைவாக இவர்களை மீண்டும் பணிக்கு அனுப்புவதில் அரசுக்கு இருக்கக்கூடிய தயக்கம் என்ன? பேசலாம், பயணிக்கலாம் சிறிய இடைவேளைக்கு பிறகு. மீண்டும் தொடரலாம். இது கேள்வி நேரம். மாற்றுத்திறனாளிகள், தமிழ்நாடு அரசு பணியாளர்கள், ஆசிரியர்களுடைய போராட்டம் குறித்து விவாதித்துக் கொண்டிருக்கிறோம். திரு தீபக், இன்றைக்கு இந்த போராட்ட களத்தில் மரணமடைந்த திரு குப்புசாமி, அந்த மரணத்திற்கான காரணம் என்ன? அவர் எவ்வாறு மரணம் அடைந்தார்? திடீர்னு ஒரு மரணம் ஏற்பட்டிருப்பது அப்படிங்கிறது இன்றைக்கு பல்வேறு தளங்களிலும் அது ஒரு அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கிறது.
நாங்களும் மிக கடுமையான அதிர்ச்சியில் இருக்கோம். நேற்று இதே நேரத்தில் கிட்டத்தட்ட ஒரு 9 மணி வாக்கில் இருக்கும். அங்கே 9 to 9:30 மணி வாக்கில் அவங்க வந்து தலைவலிக்குதுன்னு சொன்னாங்க குப்புசாமி. நாங்கள் போய் பார்க்குறதுக்கு முன்னாடியே அவங்க மைதானத்தில் படுத்திருந்தாங்க. நாங்கள் போய் பார்க்குறதுக்கு முன்னாடியே அவங்களுக்கு வந்து வாயில் ரத்தம் வர ஆரம்பிச்சிது. ஸோ அதோடைய சீரியஸ்னஸ் தெரிஞ்சு உடனே நாங்கள் இருந்த காவல்துறையிட்ட சொல்லி உடனடியாக அவங்கள ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு போய் சொன்னோம். ஹாஸ்பிட்டல் போன உடனே எனக்கு அவங்க சொன்னாங்க, இது வந்து கொஞ்சம் சீரியஸாக இருக்குதுங்க, ஒரு 24 மணி நேரம் அப்சர்வேஷனுக்கு அப்புறமா தான் நாங்கள் எதுவும் சொல்ல முடியும் அப்படின்னாங்க. எங்களோட எல்லாருடைய அதிர்ச்சிக்கு காலை 4:30 மணிக்கு தொலைபேசியில் எனக்கு சொன்னாங்க, குப்புசாமி ஐயா வந்து தவறிட்டாங்க, அவங்க வந்து உயிரிழந்துட்டாங்கன்னு சொல்லி. உண்மையிலேயே இது வந்து அவர் எதுக்கு நடந்திருக்கும் அப்படின்னா, வந்து கடுமையான அலக்கழிச்சல். நேற்று காலையில் 5:30 மணிக்கே அரெஸ்ட் பண்ணி பஸ்ஸை விட்டு வந்து இறங்கினாலே உடனே கப்புன்னு அரெஸ்ட் பண்ணி, அதுவும் வாங்க வாங்க வாங்கன்னு இந்த காவல்துறை வந்து ஏதோ வெத்தலை பாக்கு வச்சு கல்யாணத்தை கலைக்கிற மாதிரி வண்டியை விட்டு இறங்கின உடனே அரெஸ்ட் பண்ணிடுறது. நேற்று தான் கல்யாணமான தம்பதிகள் வந்தாங்க பீச்சுக்கு, அவங்கள அரெஸ்ட் பண்ணியாச்சு. ஊசிமணி பாசிமணி விற்கிறது மாதிரி இந்த பென்சில் ஸ்கேல்லாம் விற்கக்கூடிய பார்வை மாற்றத்தினாலே வந்திருக்காங்க, அவங்கள அரெஸ்ட் பண்ணியாச்சு. முதலமைச்சர் செல்லில் வந்து மனு கொடுக்கறதுக்காக வந்திருக்காங்க, அவங்கள ஒரு 50 பேர் அரெஸ்ட் பண்ணிருந்தாங்க. அவங்ககிட்ட கிட்ட நாங்கள் அப்புறம் என்ன சொல்லிட்டாங்க, நாங்கள் மனுவே கொடுக்க வரலைங்க, எங்களையே அரெஸ்ட் பண்ணீங்கன்னு 3 இடத்துல வச்சிருந்து எல்லாத்தையும் அலக்கழிச்சு, நாங்கள் எல்லாரும் மாற்றுத்திறனாளி எல்லாத்தையும் 1 மணிக்கு கிட்டத்தட்ட 3 மணி வாக்கில் தான் ராஜரத்னம் ஸ்டேடியத்துக்கு கொண்டு வராங்க. சாப்பிடவே எங்களுக்கு 4 மணி ஆகி போச்சு. இதெல்லாம் பயங்கரமான மன உளைச்சல். இந்த மன உளைச்சல் தான் இந்த குப்புசாமி ஐயா அவருடைய மரணத்திற்கு மிக முக்கியமான காரணமாக இருக்குங்க. இல்லை, இப்போ இந்த மரணத்திற்கு பிறகு இது தொடர்பாக அரசு தரப்பில் உங்களை யாராவது அணுகினார்களா, ஏதாவது பேசினார்களா, கோரிக்கைகள் குறித்து பரிசீலிப்பதாக ஏதாவது சொன்னார்களா, குறைந்தபட்சம் அவருக்கான இழப்பீடு குறித்தாவது ஏதாவது உங்களிடம் பேசப்பட்டதா? யாருமே பேசல. இந்த நிமிடம் வரை உங்களை இன்னும் பேசப்படல, இன்னும் யாரும் வந்து பேச வரல. இதுக்கான எந்த முயற்சியும் அரசாங்கம் எடுக்கல. சரி, நான் மீண்டும் வர ஒரு கேள்வி. இங்கே இன்னும் ஒரு மற்றொருவரிடம் இந்த கேள்வி வர தீபக் மற்றொருவரிடம் இன்னும் ஒரு கேள்வி வைக்க வேண்டியிருக்கிறது. அவர் இங்கே இல்லை, அவர் அரசின் பிரதிநிதி, அவர் இங்கே வரல. அஇஅதிமுக சார்பாக யாராவது ஒருவரை அழைத்திருந்தோம், அவர்களும் வராத பட்சத்தில் இந்த கேள்வியை நான் தொடர்ந்து அஇஅதிமுகவிற்கு அல்லது தமிழக அரசை நோக்கி வைத்துக் கொண்டே இருக்கிறேன். அந்த விதத்தில் இந்த கேள்வி நான் வைத்துட்டு மற்றவரிடம் கடந்து செல்ல விரும்புகிறேன். ஒரு மாற்றுத்திறனாளிகளுடைய போராட்டத்தை கூட இந்த அளவில் தான் நீங்கள் கையாள வேண்டுமா, காவல்துறையும் அரசின் நிர்வாகமும் அப்படிங்கிற கேள்வியும். ஒரு மாற்றுத்திறனாளி கைது செய்யப்பட்டு திடீரென்று மரணமடைந்திருக்கக்கூடிய நிலையில் அதன் பிறகு கூட அரசு தரப்பில் நிர்வாக தரப்பில் யாரும் அவர்களை சென்று பேசுவதற்கு கூட தயாராக இல்லை என்பது எந்த அளவுக்கு வேதனையானது, இதற்கான காரணங்கள் என்ன அப்படிங்கிறத நான் அரசிடம் கேள்வியாக வைத்துவிட்டு நான் வரேன். ஐயா செல்வராஜ், இப்போ இதில் உங்களுடைய அடிப்படையான கோரிக்கையில் அவர் திருப்பி கேட்குறது நியாயம் இருக்குது இல்லைங்கிறது ஒரு புறம் இருக்கட்டும், ஆனால் மக்கள் பாதிக்கப்படுகிறார்கள். இந்த போராட்ட வழிமுறையை மாற்றினால் என்ன அப்படிங்கிற ஒரு வாதம் தொடர்ச்சியாக வைக்கப்படுகிறது. வேலை நிறுத்த போராட்டத்தால் அரசுக்கும் இழப்பு, மாணவர்களுடைய பாதிப்பு, இந்த மாதிரியான பிரச்சனைலாம் இருக்குது. இதை போராட்ட வழிமுறையை மாற்றக்கூடாது அப்படிங்கிற ஒரு வாதம் வைக்கப்படுதில்லை சார்? நாங்கள் வந்து எடுத்த உடனே போராடுறதில்லை. முறையாக அரசுக்கு எங்களுடைய கோரிக்கைகளை அரசு அதிகாரிகளிடம் துறை சார்ந்த கோரிக்கைகளாக ஒவ்வொரு மாதமும் இல்லை ஒவ்வொரு வாரமும் நாங்கள் சென்று வைக்கிறோம். அந்த கோரிக்கைகளின்பான் அரசு அதிகாரிகள் கவனம் எடுக்கப்பட்டு அது அரசினுடைய கவனத்திற்கு கொண்டு சென்று கோரிக்கைகள் நிறைவேறும் பட்சத்தில் நாங்கள் போராட வேண்டிய அவசியம் எழவில்லை.